ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு இந்த மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம், சோலார் கார்போர்டு அது எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன எல்லாமே சோலாராக தான் ரன் ஆகும். வாஷிங் மிஷின், டிவி, ஆம்பிளிஃபையர் எல்லாமே சோலாராக தான் ரன் ஆகும். ஃபேன் கூட சோலாராக தான் ரன் ஆகும். லைட்டு சோலாராக தான் ரன் ஆகும். நம்ம மொபைலுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். இதுக்கு நான் லோ பட்ஜெட்லாம் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹை பட்ஜெட்டில் ஹை பேனல்லாம் வாங்கி செய்யல. லோ பட்ஜெட் பேனலோட ரேட் வந்து 750 தான். லோ பட்ஜெட்டில் செஞ்சுருக்கேன். 10 வாட்ஸ் பேனல் தான் வச்சிருக்கேன். 10 வாட்ஸ் பேனல் நான் பூஸ்ட் அப் பண்ணி சீக்கிரமாக சார்ஜர் மேட் பண்ணியிருக்கேன். சார்ஜ் கண்ட்ரோல் எல்லாமே வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி எல்லாம் செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்படி சோலார் கார்போர்ட் ஹவுஸ் எப்படின்னா வேஸ்ட் மெட்டீரியல் தான். சோலார் அட்டைப்பெட்டிங்கிற பாருங்க. சரி, அட்டைப்பெட்டி உங்கள் வீட்டில் இருக்க கார்போர்ட் அட்டைப்பெட்டி மட்டும் தான் தேவை. பழைய அட்டைப்பெட்டி கடையில் போய் வாங்கிக்காங்க. கடையில் எங்கே வேணாலும் கிடைக்கும். லென்த்தாக இருக்கிறது முக்கியமாக வாங்கிக்காங்க. அப்போ தான் சீக்கிரமாக சின்னதாக. நான் வந்து சைஸ் வந்து என் கார்போர்டு ஹவுஸ் என்ன லென்த்துக்கு செஞ்சுருக்கேன்னா 6x6 அப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் அப்பா கிட்டலாம் சைஸ் சொல்லுவாங்க. 6x6ன்னு 6x6 அந்த சைஸு கட்டியிருக்கேன். வாங்க அதை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பிவிசி பைப்பும் கார்போர்டும் தான் முக்கியமாக தேவை. நான் ஃபஸ்ட்டு பிவிசி பைப்பில் ஒரு ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுற்றியும் கார்போர்டு ஹவுஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி எடுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்தமாரி அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. இந்தமாரி ஃப்ரிட்ஜ் அட்டைப்பெட்டி உங்கள்கிட்ட என்ன அட்டைப்பெட்டி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எங்கிட்ட அட்டைப்பெட்டி சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வச்சு அதெல்லாம் கட் பண்ணி பெருசாக வச்சு டேப் போட்டு ஒட்டிக்காங்க. இதிலே ஆல்ரெடி டேப் போட்டு ஒட்டி வச்சுருப்பேன். இந்தமாரி லென்த்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இந்தமாரி ஃப்ரிட்ஜ் அட்டைப்பெட்டி எந்த அட்டைப்பெட்டியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் கீழே வந்து நான் பாய் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாய், அந்த இடத்துல ஷீட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இங்கே வந்து மிக்ஸி பாருங்கள், மிக்ஸி இருக்குது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு செடி வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு டப்பாவில். இங்கே பாருங்கள் டிவி. அதுக்கப்புறம் நம்ம என்ன வச்சுருக்கேன்னா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில். இங்கே ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கேன், முன்னாடி வெளியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே டிவி இருக்கா, இங்கே பாருங்கள் நம்ம சார்ஜ் கண்ட்ரோலரு. இப்போ வந்து இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணோடனே இங்கே பாருங்கள் ஆம்பிளிஃபையர் ரன் ஆகும். மியூசிக் வந்து காப்பிரைட் வந்துடும், அதனால் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ டிவி நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் டிவியும் ரன் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் டிவி சவுண்டு வரும், கொஞ்சம் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எங்கள் ஆம்பிளிஃபையர் ஆனில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் டிவியும் ஆனில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேன் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் டிவி ரன்னில் இருக்குது, ஆம்பிளிஃபையர் ரன்னிங்கில் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த லைட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் தெரிஞ்சிருக்கோம். இது வந்து நம்ம விளக்கில் வச்சு லைட்டு செஞ்சோம் கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலாக. அதுக்கப்புறம் நம்ம ஃபேனும் ரன் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் டியூப் லைட் ரன் ஆகிட்டு இருக்குது. என்னடா இவ்வளோ பெரிய டியூப் லைட், வீட்டுக்கு வைக்கிற டியூப் லைட்டுன்னு கேட்பீங்க எல்லோரும். இது வந்து நான் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இந்த டியூப் லைட் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த டியூப் லைட்டுக்குள்ளே இருக்க போர்டெல்லாம் நான் எடுத்துட்டேன், கொஞ்சம் வெளிச்சு வரும். அதுக்குள்ளே இருக்க போர்டெல்லாம் எடுத்துட்டேன். ஸ்பெசிஃபிக்காக நான் டியூப் லைட்டு காட்டி சொல்லலான்னு பார்க்குறேன், ஆனால் கொஞ்சம் வெளிச்சமாக வருது. டியூப் லைட்டுக்குள்ளே இருக்க லைட்டு மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்க எல்இடி ஸ்லிப்பை மட்டும் விட்டுட்டு நான் உள்ளே இருக்க போர்டு எடுத்துட்டேன். இது 230 வோல்ட் எல்இடி லைட்டே தான், ஆனால் உள்ளே இருக்க போர்டு மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து அதில் இந்த எண்டில் நீங்கள் கழட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7.7 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லைட் எரியும். இந்த இருக்கிற அப்படியே லென்த் லைட் எரியும். போகாத புது டியூப் லைட்டில் இங்கே இருக்க போர்டு மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படியே அதே ஒயர்லேயே கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், செமையாக வெளிச்சம் வரும். நைட் டைமில் வந்து காட்டுறேன், நைட் விசிபிலிட்டி. இங்கேயே ஒரு சின்ன தலைவாணி இருக்குது, அவ்வளோதான். இதே நம்ம ஸ்டுடியோவை வச்சுக்கலாமா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இதேவே நான் ஸ்டுடியோவை வச்சுக்கலான்னு இருக்கேன், ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த 2 விளக்கில் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபேனும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக கார்ட்போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டனா, நம்ம டிவியோட ஆண்டனா வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம டிவியோட ஆண்டனா இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இதுதான் நம்ம டிவியோட ஆண்டனா. பாருங்கள் ஒயர் உள்ளே போகுது, அவ்வளோதான். சைடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். மற்ற சைடு இந்தாண்ட சைடு காட்டணுன்னா அப்படி பார்த்துக்கோங்க. மற்ற இந்தாண்ட சைடு வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம வீட்டை அப்வியூவில் பார்க்கணுன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம வீடு அப்வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் தூரத்துலேருந்து லாங் வியூவில் காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோலார் கார்போர்ட் ஹவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நான் சோலார் ட்ரீ ஹவுஸ் சொல்லியிருக்கேன். அந்த சோலார் ட்ரீ ஹவுஸ் மாதிரி ஆன் த வேல ரெடி ஆகிட்டு இருக்கு. சும்மா சின்னதாக மட்டும் காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேனு லைட் எல்லாமே ரன் ஆகும். இதுக்கு நான் பூஸ்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். அதில் இருக்க பேட்டரியிலே ரன் ஆகாது. சோலார்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் சோலார் கண்ட்ரோல் மூலிமா அதுலேருந்து இதுக்கெல்லாம் பூஸ்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து 12 வோல்ட் டிவி தான். இது வந்து ஃபேனு தெரியும், எல்லாம் சின்ன ஃபேன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கெல்லாம், காற்று சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வேறு எதுவும் இல்லை. மிக்ஸி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிடுறேன் இப்போயே. அல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் மிக்ஸி ஆன் பண்ணுறேன். சுத்தர சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் மிக்ஸி ரன் ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்குதா தெரியல எனக்கு. நாங்கள் சட்னி கூட அரைச்சது வீடியோ போட்டிருக்கோம் இதேமாதிரி சோலார் மிக்ஸி. டிவி பாருங்கள் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, ஏன்னா எந்த பிக்சரும் வராது, நாங்கள் மியூட்டில் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபுல் அண்ட் லுக் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நான் இப்போ உட்காந்து பேசிக்கிறேன். ஜாலியாக நம்ம படுத்து தூங்கிக்கலாம். நல்லா ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காலெல்லாம் நீட்டிக்கலாம். நம்ம 3 பேர் கூட ஜாலியாக தூங்கலாம், அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நான் இங்கே தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேன்லேருந்து நல்லா சில்லுன்னு காற்று வந்துட்டுருக்கு. மேலே லைட் இருக்குது, பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீ சார்ஜர் எப்படி மொபைலுக்கு சார்ஜ் போடுவோன்னு கேட்பீங்க. இங்கே பாருங்கள், நம்ம சார்ஜ் கண்ட்ரோல்லேருந்து அப்படியே சார்ஜ் போட்டுருவோம். நம்ம சார்ஜ் கண்ட்ரோல்லேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். அவ்வளோதான், இருட்டாயிடுச்சு, ரொம்ப இருட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப இருட்டாக தான் இருக்குதான், தெரிஞ்ச வெளியே வந்தீங்கன்னா மூஞ்சி தெரியாது கிளியரன்ஸாக. அதான் ரொம்ப இருட்டாயிடுச்சு. அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு மாரி என்ன வீடியோ வேணுமோ சொல்லுங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபேனு லைட்டெல்லாம் இருக்குது. இருங்க ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃபேன் லைட்டு ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் இந்த இடத்துல தான் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். பர்மனெண்ட்டாக இதே ஸ்டுடியோவும் வச்சுக்கலான் இருக்கேன். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா இந்த லைட் நான் முன்னே காட்டியிருப்பேன். இப்போ நான் என் ஃபேஸ் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக லைட் எரியுது பார்த்தீங்களா. இந்த விளக்கில் இருக்க லைட்டை வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா மேலே செக் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே சோலாரில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த டியூப் லைட்டில் என்னோட இவ்வளோ வெளிச்சம் வருதுன்னு கேட்பீங்க. இது நானே ஆல்ட்ரு பண்ணேன். இந்தமாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே நம்ம ஸ்டுடியோ வச்சுக்கலாம்.
பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, மழை பெஞ்சுன்னா இது மேலே நான் தார் பை போட்டுக்குவேன். அது டேரெக்டாக நான் தார் பை போட்டு போகலாமே அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. டேரெக்டாக தார் பை போட்டிங்கன்னா உள்ள ஈட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே இறங்கும். அதனால தான் நான் டேரெக்டாக தார் பை போடல. இந்த கார்போர்டு ஹவுஸ்க்கு மேலே நீங்கள் தார் பை போட்டால் ஈட்டு இறங்காது, எல்லாம் கார்போர்டு மேலே தான் ஈட்டு இறங்கும். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் சோலாராக தான் ரன் ஆகுது. இந்த மேலே இருக்க சோலார் பேனல் மூலியமாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணல இந்த சோலார் போர்டை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாராக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இது லோ பட்ஜெட்டில் செய்கிறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். லோ பட்ஜெட்டில் இந்த சோலார் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து எங்கள் மாடியில் தான் நான் வச்சிருக்கேன். இங்கே பார்த்துக்கோங்க, எங்கள் மாடி மேலே தான் இதை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக்